இந்தியாவின் வட மாநிலங்களில் செவ்வாயன்று ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலநடுக்கங்களில் 17 பேர் இறந்தனர். மீட்பு பணிகளில் ஈடுபட தயாராக இருக்கும்படி அனைத்து துறைகளுக்கும் பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் செவ்வாயன்று நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட அதே நேரத்தில் இந்தியாவில் டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மாநிலங்களிலும் 2 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டு நிலநடுக்கங்கள் உண்டானதால் இந்தியாவிலும் அதன் தாக்கம் கடுமையாக இருந்ததாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. டெல்லி உள்ளிட்ட வடமாநில நகரங்களில் கட்டிடங்கள் குலுங்கியதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தெருக்களுக்கு ஓடி வந்தனர். பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் பல வீடுகள் இடிந்து விழுந்தன. இந்த நிலநடுக்கங்களில் இம்மாநிலங்களில் 17 பேர் பலியானதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. பீகார் மாநிலத்தில் மட்டும் 12 பேர் இறந்தனர். சென்னையில் நந்தனம், நுங்கம்பாக்கம், சாந்தோம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. நிலநடுக்கங்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். மூத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தின் போது நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் மோடி கேட்டறிந்தார். மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபடுவதற்காக தயார் நிலையில் இருக்கும்படி ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு படை என அனைத்து துறையினருக்கும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். ஏப்ரல் 25ஆம் தேதிய நிலநடுக்கத்தின் போதும் இந்தியாவில் 80 பேர் இறந்தனர். பீகார் மாநிலத்தில் 50க்கும் அதிகமானோர் பலியாகினர்.